மகா கந்த சஷ்டியோட 2வது நாள். இன்னைக்கு எப்பயும் போல நம்ம அபிஷேகத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நேத்து வந்து திருநீர் அபிஷேகம் வந்து உங்களுக்கு காட்டல. அதனால இன்னைக்கு வந்து அத காமிச்சிட்டுருக்கேன். இந்த அபிஷேகம் வந்து எல்லாரும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் இல்ல. நம்ம வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம். இல்லாதவங்க அப்படியே கூட கந்த சஷ்டி விரதம் வந்து இருப்பாங்க. நான் வந்து போன வருஷமும் வந்து அபிஷேகம் பண்ணதுனால, நான் இந்த வருஷமும் அபிஷேகம் வந்து பண்ணிட்டு, நம்மளுக்கு ஒரு திருப்தியா வந்து இருக்குது. ஸோ எல்லா விதமான அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு, எப்பயும் போல 6 தீபம் வந்து ஏத்திட்டு, சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து இன்னைக்கு வைக்கணும். நெய்வேத்தியம் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அத வச்சுக்கலாம். சாமிக்கு பாலும், டேட்ஸு இல்லன்னா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாரி எது வேணாலும் வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன வைக்கலான்னு யோசிக்கும்போது, அவல் வந்து சிகப்பு அவலும், அதுக்கப்புறம் வாழைப்பழமும் சேர்த்து நான் வந்து சாமிக்கு பிரசாதமா வந்து நெய்வேத்தியமா வச்சேன். முருகருக்கு இந்த அவலும், வாழைப்பழமும் சேர்த்து செஞ்ச நெய்வேத்தியத்த வச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. நானும் அன்னைக்கு அத தான் வந்து பிரசாதமா சாப்பிட்டுக்கிட்டேன். கடைக்கு போயிருந்தேன். அங்க பூவெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு போம்போது, உதிரி பூ வந்து எனக்கு கிடைச்சது. இங்க சென்னையில வந்து உதிரி பூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். எங்க ஊர்லலாம் வந்து நெறைய வந்து இந்த உதிரி பூ வந்து கிடைக்கும். நான் எங்க ஊருக்கு போனாலே அம்மாவோட சேர்ந்து கட்ட ஆரம்பிப்பேன். எனக்கு கட்டணும்னு தோணுச்சு பூ வாங்கி. அதனால கட்டி அதுக்கப்புறம் சாமிக்கு போட்டாச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பாம்பன் சுவாமி கோயிலுக்கு போயிருந்தேன் நானு. பாம்பன் சுவாமி கோயில் வந்து நெறைய பேருக்கு தெரியும். சென்னையில வந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாம்பன் சுவாமி கோயில் தெரியும். அங்க முருகர் இருப்பாரு. முருகரோட ரொம்ப தீவிரமான ஒரு பக்தர்ன்னு சொல்லலாம். இல்லன்னா வந்து அவர எப்படி சொல்றதுன்னே தெரியல. பாம்பன் சுவாமிகள். ஸோ வந்து அந்த இடத்துக்கு வந்து நான் போயிருந்தேன். ரொம்ப வந்து வருஷம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன் இந்த கோயிலுக்கு போயி. ஸோ போணும்னு திடீர்னு எனக்கு மனசுல தோணுச்சு. இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும், முருகர பார்க்கணும், அங்க போய் கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்திருந்தாங்க அங்க. விஐபிஸ் எல்லாம் வேற வந்திருந்தாங்க. போலீஸ் புரொடெக்ஷன்லாம் பாருங்க. எனக்கு இல்ல இது. வேற ஒரு விஐபி வந்திருந்தாங்க. அவங்களுக்காக வந்து போலீஸ் எல்லாம் வந்து இருந்திருந்தாங்க அங்க. அதுக்கப்புறம் சாமிய வந்து கோயிலெல்லாம் சுத்தி வந்துட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து விளக்கேத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சென்னையில இருந்துட்டு நீங்க இந்த கோயிலுக்கு போகாம இருந்தீங்கன்னா, ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போய் பாருங்க. பாம்பன் சுவாமி கோயில் வந்து பெசன்ட் நகர்ல இருக்கு. கலாக்ஷேத்ரா பக்கத்துல வந்து இருக்கும் இந்த கோயில்ல வந்து. முருகரோட சேர்ந்து பாம்பன் சுவாமிகளும் வந்து இங்க இருப்பாங்க. இது ஒரு பெரிய கோயில் தான் இது. அ இது வந்து ஆக்சுவலா வந்து அவரோட சன்னதி வந்து பெருசா இருக்கும். நம்ம வந்து உட்காந்து தியானமெல்லாம் பண்ணலாம் அங்க. நெறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அந்த மடமே வந்து பெருசா இருக்கும். அங்க உட்காந்து நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் போனம்போது, அ வந்து தேர் வந்து இழுத்துட்டு இருந்தாங்க. பாம்பன் சுவாமிகளும், முருகரும் இருக்கிற மாதிரி பாருங்க. அந்த தேர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கந்த சஷ்டி அப்ப நீங்க தினம் வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வீட்டு பக்கத்துல வந்து எந்த கோயில் இருந்தாலுமே நீங்க போயிட்டு வரலாம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. அங்க வந்து முருகர் இருக்காரு. தினம் வந்து நான் அங்க போயிட்டு வருவேன். ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்னமோ பாம்பன் சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு தோணிட்டே இருந்தது மனசுல. ரொம்ப வருஷமும் ஆச்சு இங்க வந்து. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்து சாமிய பார்த்துட்டு அப்படியே வந்து வேண்டிட்டு போலான்னு வந்தேன். பாம்பன் சுவாமிகளுக்கு வந்து முருகர் வந்து காட்சியே குடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு இடங்க இது. அதனால வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்க உட்காந்து நான் வந்து கந்த சஷ்டியெல்லாம் வந்து படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நானும் நிக்கிதாவும் சேர்ந்து திருப்புகழ் அந்த மாரிலாம் வந்து 2, 3 பாட்டு பாராயணம்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலெல்லாம் சுத்தி வந்தோம். நிக்கிதா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டயர்டா இருந்தாங்க. காலேஜ் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து கோயிலுக்கு வந்ததுனால ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல திருப்தியா சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க. சாமிய பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சீக்கிரமாவும் சாமிய பார்த்த மாரி இருந்தது எனக்கு. ரொம்ப சீக்கிரமா நல்ல தரிசனம் வந்து சாமிய வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் கோயிலெல்லாம் சுத்தி வந்தாச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு வந்து பிரசாதம் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. தயிர் சாதம், புளி சாதம், சர்க்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து விரதத்துல இருக்கிறதுனால அது எதுவுமே வாங்கி சாப்பிடல.
கோயில்ல ரொம்ப கூட்டமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுட்டே நான் வந்தேன் நானு. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. எல்லாம் வந்து நிம்மதியா உட்கார்ந்து சாமி கும்பிடுற அளவுக்கு தான் வந்து கிரவுட் இருந்துச்சு. எல்லாரும் உட்கார்ந்து தியானம் பண்றவங்கலாம் பண்ணிட்டு, இதுதான் அந்த மடம் வந்து நிக்கிதா உட்கார்ந்திருக்க பிளேஸ் தான் வந்து அது பெரிய ஒரு மடம் மாதிரி இருக்கும் அந்த இடம். அங்க உட்கார்ந்து நம்ம நெறைய பேர் வந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நிக்கி வந்து டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால வந்து என்னால முடியாது. நீங்களே நடந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் நானும் சாமிகள்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ இன்னைக்கு வந்து 2வது நாள் இப்படிதான் ரொம்ப திருப்தியா வந்து சாமி கும்பிட்டு முடிஞ்சது. அதுவும் நம்ம பாம்பன் சுவாமி கோயில்ல போயிட்டு முருகரையும் தரிசனம் பண்ணியாச்சு. பாம்பன் சுவாமியும் பார்த்தாச்சு. கந்த சஷ்டி விரதம் இருக்கிற எல்லாருமே இந்த 2வது நாள நல்லபடியா முடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நானும் நல்லபடியா முடிச்சாச்சுங்க. இன்னைக்கு இந்த கோயில்லேருந்து நல்லா திருப்தியா கும்பிட்டுட்டு நான் வெளியில வந்தேன். அதே மாரி நீங்களும் வந்து நெனச்சது எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே நம்ம முருகன் துணையா நிப்பாரு. நான் உங்கள நாளைக்கு சந்திக்கிறேங்க.